ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதுக்கே நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ட் 6 months குழந்தைங்களுக்கான ஒரு ரைஸ் சீரியல் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா Hi everybody, welcome to Moms Exclusive. இன்னைக்கு பெஸ்டான பேபி ஃபுட் சீரீஸ்ல நீங்க நிறைய பேர் கேட்டிருந்த நெஸ்டம் அண்ட் செரிக்ரோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட ஆனஸ்டான ரிவ்யூ பார்த்துட்டு எது பெட்டர் அப்படின்னு கம்பேர் பண்ண போறோம். ஆல்ரெடி செரலாக் பேபி ஃபுட் வீடியோ போட்டாச்சு, கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பேபி ப்ராடக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பெஸ்ட் பேபி பவுடர், சோப், டைப்பர் செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேபி ஃபுட்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த நெஸ்டம், செரலாக் இதெல்லாம் தான். இதை குடிக்காத குழந்தைங்களே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெஸ்டம் அண்ட் செரிக்ரோவோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ செரலாக் பற்றி போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக நம்ம ஹோம்மேடாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் சுகருக்கு சப்ஸ்டிடியூட் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நெஸ்டம் பத்தி பார்த்தலாம். செரலாக்கு அடுத்து நமக்கு இமீடியட்டா ஞாபகம் வருதுன்னா பேபி ஃபுட்ஸ்ல இந்த ப்ராடக்ட் தான். அண்ட் நீங்களும் நிறைய பேர் இதை பத்தி ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இந்த பேக் வந்து 6 months ஆன்வர்ட்ஸ்ல இருந்து கொடுக்கலாம் அப் டு 24 months. அண்ட் இதோட வேரியன்ட் வந்து ரைஸ் வேரியன்ட். இப்போ இதோட இன்கிரீடியன்ஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து 155 years of scientific expertise in infant nutrition அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லீடிங் பிராண்ட்ஸ் தான். இப்போ இவங்களோட இன்கிரீடியன்ஸ் நம்ம வந்து குயிக்கா அனலைஸ் பண்ணிடலாம். இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் ஃபிளார் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது வந்து ரைஸ் வேரியன்ட்ங்கிறதுனால அதை கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. செகண்ட் இன்கிரீடியன்ட்ல வந்து சுகர் மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த செரலாக் வீடியோலயும் நான் வந்து கிளியரா சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் 3 இன்கிரீடியன்ட் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் இந்த பேக்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் குவான்டிட்டியில இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்து சுகர் மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் இந்த பேக் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் 6 months ஆன்வர்ட்ஸ் நீங்க வந்து கொடுக்கலாம். நான் செரலாக்கு சொன்னதே தான், 1 year வரைக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம சுகர் கொடுக்கவே கூடாது. ஸோ இந்த நெஸ்டம்ல வந்து செகண்ட் இன்கிரீடியன்டாவே வந்து சுகர் இருக்கு. இது வந்து 6 months ஆன்வர்ட்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க வந்து குழந்தைக்கு நெஸ்டம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா அது இன்கிரீடியன்ஸை வந்து கொஞ்சம் செக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி வந்து கொடுங்க. அண்ட் நம்ம லாஸ்ட் செரலாக் வீடியோலயே நான் வந்து சுகர் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியரா சொல்லியிருந்தேன். நீங்க பாக்கலன்னா நான் கமெண்ட்ஸ்ல அந்த வீடியோவை பின் பண்றேன், கண்டிப்பா போய் நீங்க செக் பண்ணுங்க. சோ இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து வேற எந்த பெரிய டீடைலிங்கும் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுல வந்து செகண்டே வந்து சுகர் மென்ஷன் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து இது உங்களோட சாய்ஸ், இதை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க வந்து எந்த பேபி ஃபுட்மே கொடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, அதுக்கு பதிலா நாங்க வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிற பேரண்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ரைஸ் ஃபிளார் தான் இதுல வந்து மெயினான இன்கிரீடியன்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அரிசி மாவு. நான் போன வீடியோல சொன்ன அதே இதுதான். நீங்க வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு உங்களால பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லது. அதுவும் உங்களால முடியலன்னா நீங்க ஜஸ்ட் அரிசியை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுங்க. 6 months அதாவது குழந்தைங்களுக்கு அந்த சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ற டைம்ல அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதோட நீங்க வந்து பனானா பியூரி ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள்ல நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு அதை வந்து பியூரி ஆக்கிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குழந்தைக்கு தேவையான அந்த ஸ்வீட்டை வந்து கொடுக்கும், பட் நேச்சுரல் ஃபார்ம்ல வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து சுகர் அப்படின்னு ஆடட் ஃபார்ம்ல நம்ம வந்து கொண்டு போக வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. அண்ட் 1 year வரைக்கும் கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு சுகர் இன்ட்ரடியூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நேச்சுரல் சுகர்ஸ் தான், அதனால வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் இந்த ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்றவங்க வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றவங்க கிடையாது, எவ்வளவு ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இவங்க நினைச்சா இந்த சுகரை வந்து நேச்சுரல் ஃபார்ம்ல அவங்களால கொண்டு வர முடியாதா? எதுக்கு இந்த மாதிரி ஒரு சுகர் கொண்டு வரணும்? ஒருவேளை இந்த ப்ராடக்ட்ல ஸ்வீட்னஸ் இருந்தாதான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்க சுகருக்கு பதிலா என்ன பண்ணலாம், டேட்ஸ் பவுடர் வந்து கொண்டு வரலாம் இதோட, இல்லனா ட்ரைட் ஆப்பிள் பவுடர் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நேச்சுரல் சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் சுகர் கொண்டு வந்தாங்கன்னா அது குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தி, வாங்கி சாப்பிடுற நம்மளும் வந்து பயம் இல்லாம வாங்கி சாப்பிடலாம். பட் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சுகர் இல்ல மால்டோடெக்ஸ்ட்ரின் இதெல்லாம் ஆட் பண்றதுனால குழந்தைங்களோட ஹெல்த் தான் வந்து எஃபெக்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு பதிலா நீங்க வீட்டுல என்ன பண்ண முடியுமோ அதையே வந்து குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா செரிக்ரோ. அகைன் இதுவும் வந்து குழந்தைங்க மத்தியில ரொம்ப ஒரு பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு பேபி ஃபுட் தான். இது 2 years up to 6 years வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம்.
நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, குழந்தை எதுவுமே சாப்பிடுறது இல்ல, சரி இதை நம்ம வந்து கொடுப்போம், இதுல இவ்வளவு வந்து நியூட்ரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். பட் இதோட இன்கிரீடியன்ஸை இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா மல்டிகிரெயின் சீரியல் வித் மில்க் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினா வந்து வீட் ஃபிளார் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை தவிர வந்து ரைஸ் ஃபிளார் இருக்கு, மில்க் சாலிட்ஸ் இருக்கு, 4வதா சுகர் இருக்கு. சரி ஓகே, கொஞ்சம் வந்து குவான்டிட்டி கம்மி அப்படின்னு நம்ம வந்து நினைச்சு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 2 லைனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மால்டோடெக்ஸ்ட்ரின் இதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. நம்ம செரலாக் வீடியோலயே பார்த்தோம், நோ ஆடட் சுகர்னு போட்டிருந்தாங்க, ஆனா அதுல வந்து மால்டோடெக்ஸ்ட்ரின் இருந்தது. அண்ட் மால்டோடெக்ஸ்ட்ரின் என்ன அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன், அது ஒரு ஒயிட் பவுடர் மாதிரி இருக்கும். நேச்சுரல் சோர்சஸ், அதாவது ரைஸ், இந்த பொட்டேட்டோட ஸ்டார்ச், இதுல இருந்து தான் அதை வந்து டிரைவ் பண்றாங்க. பட் இதை வந்து அந்த ஒயிட் பவுடரி ஃபார்மா மாத்துறதுக்கு அவங்க வந்து அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸோட அது வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ இதனால இது ஒரு ரொம்ப ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட் அடிக்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். மால்டோடெக்ஸ்ட்ரின் வந்து சேஃப் அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் குழந்தைங்களோட ஓரல் ஹெல்த் வந்து பாதிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பிளஸ் அவங்களோட கட் ஹெல்த்தையும் வந்து பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மால்டோடெக்ஸ்ட்ரின் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை உங்க குழந்தைக்கு நீங்க வந்து கொடுக்கணுமா? இதுல வந்து அவங்க மில்க் அண்ட் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம குழந்தை வந்து எதுவுமே சாப்பிடுறது இல்ல, சோ பால் குடிக்கிறதுக்கு பதிலா இதை வந்து குடிக்கட்டும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். பட் இதுக்கு பதிலா நீங்க வெறும் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க்ல ஒரு 2 பனானாவை போட்டு நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு பனானா ஷேக் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை விட கண்டிப்பா இதுல வந்து பெட்டர் ஹெல்த் இருக்க போறது கிடையாது. இல்ல இன்னும் உங்களுக்கு வந்து ஃபிளேவர் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பால்ல வந்து நட்ஸ் பவுடர் போடலாம், ஏலக்காய் போடலாம், இதெல்லாம் போட்டு அடிச்சு கொடுங்க. ஒரு பனானா போட்டு கொடுங்க, இல்ல ஒரு ஆப்பிள் போட்டு கொடுங்க. இதோட நியூட்ரிஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட நியூட்ரிஷன் வந்து பக்கத்துல கூட வர முடியாது. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்து வீட்டுல என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை வந்து கொடுங்க. இல்ல உங்களுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னா இன்கிரீடியன்ஸை பாருங்க. நிறைய வந்து ஹோம்மேட் இந்த மாதிரியான சீரியல்ஸ், இந்த மாதிரியான ராகி பவுடர்ஸ், இந்த மாதிரி நிறைய வந்து ஹோம்மேடா வந்து பண்ணி விற்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த மால்டோடெக்ஸ்ட்ரின் இதெல்லாம் வந்து ஆட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்கிரீடியன்ஸை பாருங்க. இன்கிரீடியன்ஸ் வந்து கிளியரா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அந்த மாதிரியான ஹோம்மேட் பீப்புள் கிட்ட இருந்து நீங்க வந்து ஹோம்மேட் பவுடர்ஸ் பண்றவங்க கிட்ட இருந்து ஸ்பவுட்டட் ராகி பவுடர் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வாங்கி உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க நம்ம வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, குழந்தைக்கு பெஸ்டான சோப் எது, ஷாம்பு எது, கெமிக்கல் ஃப்ரீயான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம செக் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்ம எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதுக்கே நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கக்கூடியதா நம்ம வந்து ஆப் பண்ணோம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்குலாம் நம்ம டெஃபினட்டா வந்து இன்கிரீடியன்ஸை பார்க்கணும். நம்ம இன்கிரீடியன்ஸை பார்த்தா மட்டும்தான் இந்த சேஞ்சை வந்து கொண்டு வர முடியும். உங்க குழந்தைக்கு நல்ல பெஸ்டான ப்ராடக்ட் நீங்க கொடுக்கணும்னா இதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட்டை வாங்கினாலும் அதோட இன்கிரீடியன்ஸை செக் பண்ணி வாங்க. ஸோ பெஸ்டான பேபி ஃபுட் அப்படிங்கிற சர்ச்ல வந்து இன்னும் நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு வேற எதுவும் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் செரலாக்கோட வீடியோ வந்து நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. பார்க்காதவங்களுக்கு கமெண்ட்ஸ்ல பின் பண்றேன், கண்டிப்பா அதையும் வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல சீக்கிரமே மீட் பண்றேன். தேங்க்யூ so much for your love and support. Bye bye.